வணக்கம். இஸ்லாமிய மக்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு முதல்ல, இந்த உலகத்துக்கு நாங்க வாழ வந்த நடிகர்கள். இத எல்லாருமே ஏத்துக்கொள்ளணும். அப்ப இஸ்லாமிய மக்கள்ட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னு கேட்டா, இப்ப சுன்னத் செய்றாங்க தானே! சுன்னத். ஆணுக்கு சுன்னத் செய்றாங்க. இது சம்மந்தமா ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்ப இந்த சுன்னத் இப்ராஹிம் நஹி அந்த காலத்துல இப்ராஹிம் நஹி தான் சுன்னத் எடுத்திருக்காரு. மொத ஒரு மனிதன். அவருக்கு வயசு 80 வயசுல தான் சுன்னத் எடுத்திருக்காருன்னு நான் படிச்சிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இப்ராஹிம் நஹி. இப்ராஹிம் நபியே. அப்ப அவர் 80 வயசுல சுன்னத் எடுத்திருக்காரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த சுன்னத் எடுக்கிறது நல்லமா? சரியில்லையா? அதாவது இறைவன் இப்ப மூக்குல முடிய படைச்சிருக்கான். அப்ப முடிய ஏன் மூக்குல படைச்சிருக்கான்? உள்ளுக்கு சுவாசம் போகாம, அந்த சுவாசிக்கும் நேரம் தூசி போகாம இருக்கு இல்லையா? அதுக்கு படைச்சிருக்கான். ஓகே. அது இறைவனால படைக்கப்பட்டதெல்லாம் நல்லதுக்கு தானே! இப்ப நாங்க பொறக்கும் போதே சுன்னத் எடுத்தா நாங்க வந்தோம் இல்லையே! பிறப்பிலேயே சுன்னத் எடுத்து வரல தானே! அப்ப என்னுடைய கேள்வி, நாங்க இப்ப குர்ஆன படிக்கிறேன். நல்லா இருக்கேன். மாஷா அல்லாஹ் கடவுளே நல்லா இருக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, சுன்னத் எடுத்தா என்னென்ன பலன்கள்? இதுல நான் இந்த சில மௌலவி போயிட்டு கேட்கலாம். அவங்க பதில் ஒழுங்கா சொல்லுவாங்களா, வீடியோக்கு வருவாங்களா எனக்கு தெரியல. ஆனா இந்த புரோகிராம் உலக நாடு எல்லாருமே கேட்பாங்க தானே! அப்ப எல்லார்ட்டருந்து ஒரு பதில் வரும். கண்டிப்பா இந்த சுன்னத் எடுக்கிறது எதற்காக? அப்படின்னா இறைவனே எங்கள படைக்கும் போதே சுன்னத்தோட படைச்சிருப்பானே! இந்த கேள்வி உங்களுக்கு புடிக்குமா? புடிக்காதா? எனக்கு தெரியல. ஆனா நான் படிச்சு ஒரு நல்ல மனிதனா சமுதாயத்துக்கு வந்து கொண்டிருக்கேன். எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சம்மதம் உண்டாக. இந்த சகோதரர் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். எல்லாத்தையும் சரியாக படைச்ச இறைவன் ஏன் இதையும் சுன்னத்து பண்ணியே படைச்சிருக்கலாமேன்னு சொல்லி கேட்குறார். எல்லாரையுமே டாக்டராகவே படைச்சிருந்தா நோயாளிகள் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் பணக்காரனாக படைச்சிருந்தா இங்கே ஏழைகள் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சரியாக படைச்சிட்டு அதையும் சுன்னத்து பண்ணி அது ஒரு இஸ்லாமியர்களுடைய இப்போ கலாச்சாரமாக கருதி கொண்டு இருக்கிறார்களே, அப்படியே சுன்னத்து பண்ணியே பிறந்திருந்தால் எல்லாருமே முஸ்லீமாக இருந்தால் இங்கு வேறு மதங்கள் உருவாகியிருக்காது. சைத்தான் தேவையில்லாமல் போயிருப்பான். தீமைகள் தேவையில்லாமல் போயிருக்கும். உலகம் படைக்கப்பட்டது தேவையில்லாமல் போயிருக்கும். சொர்க்க நகரம் தேவையில்லாமல் போயிருக்கும். இறைவன் யாருன்னு தெரியாமல் போயிருக்கும். இறைவனுடைய ஆற்றல் என்னென்னு தெரியாமல் போயிருக்கும். இன்பம் துன்பம் தெரியாமல் போயிருக்கும். எல்லாரையும் பசி இல்லாமையே படைச்சிருக்கலாமே, உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். உணவு தேவைப்படாமல் போயிருக்கும். இப்படி இறை கட்டளையை யார் நிறைவேற்றுகிறார்கள், நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் போயிருக்கும். தீயவர்கள் யார், நல்லவர்கள் யார் என்று தெரியாமல் போயிருக்கும். நாம் பிறந்திருக்க மாட்டோம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றை இறைவன் சொல்லியிருக்கிறான் என்றால் அவர் அதை செய்கிறாரா, செய்யாமல் மறுக்கிறாரா? ஒருத்தர் தொழக்கூடிய ஒரு முஸ்லீம்கள்லேயே நிறைய பேர் தொழுவாமல் இருப்பாங்க. ஏன் முஸ்லீம்கள் எல்லாருமே தொழக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கியிருக்க வேண்டியதானே? அவர்கள் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றிருக்கிறார்களா? இறைவன் எதை செய்ய சொல்கிறானோ அது தீமையாக ஒருபோதும் இருக்காது. நகத்தை வெட்டுங்கன்னு சொன்னால் நகை வெட்டுறதுனால பல்வேறு நன்மைகள் இருக்குது. முடியை வெட்டுக்கண்டா முடி வெட்டுறதுனால நன்மைகள் இருக்குது. அது மாதிரி குளிக்கிறதுனால நன்மையாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட எல்லாமே நன்மையாக இருக்குது. சுன்னத்து பண்ணுவதனால் சுன்னத்துங்கிற ஒரு நல்ல விஷயம். அது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலர்கள் செய்து கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் செய்து கொள்கிறார்கள். இன்னும் வெளிநாட்டில் அநேக மதங்களை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள், சிந்திக்கக்கூடியவர் செய்கிறார்கள், மருத்துவர்கள் செய்கிறார்கள். இது என்னன்னு சொன்னால், அந்த பிஞ்சு குழந்தைய பிறக்க போகும்போது அது வளர்ச்சி இருக்காத காரணத்தில் கொஞ்சம் பிள்ளை வளர்ந்தவனை, வாழை மரத்தை எப்படி வளர்ந்தவனை வெட்டி விடுவாங்க. அப்போ தான் செழிப்பாக நல்லா காய் போடும். அது மாதிரி தான் இதையும் கொஞ்சம் வளர்ந்தவனை தோலை இழுத்து அது லேசாக கட் பண்ணி சுருக்கி மடித்து விட்டவுடனே அது தோலோடு செப்டிக் ஆகிட்டு அந்த முனை கூர்மையாகவும் அது இல்லற வாழ்க்கைக்கு அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும், யூரின் போகிறோம் வெளியாகுது, இப்படி உள்ளே போய் தங்கி கொள்ளாமல் வெளியே சுத்தமாக கழுவுவதற்கும் நன்றாக வளருவதற்கும் பல்வேறு பலன்கள் இதனால் ஏற்படுகிறது. நோய் கிருமிகள் இல்லாமல் தடுப்பதற்காகவும் பல்வேறு பலனுக்காக நல்ல விஷயத்துக்கு தான் சுன்னத்து என்பது. இறைவன் ஒரு விஷயத்தை சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்கிறான். மனிதன் சில பேர் நல்ல விஷயத்தை இயற்கையை செயற்கையாக மாற்றி தனக்குத்தானே தீங்கி இழைத்துக் கொள்வது வேறு விஷயம். அதனால் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய எதை சொல்கிறானோ அது
இறைவனும் இறை தூதரும் சொல்வது நல்லதுக்கு தான். நல்லதாக எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். அதில் நாம் குறுக்கு விசாரணை செய்தோம்னு சொன்னால் அப்போ எல்லாத்துக்கும் கேள்வி, நம்மளை ஏன் படைத்தான் இறைவன், உலகத்தை ஏன் படைத்தான் இறைவன், தேவையில்லாமல் எதுக்கு நரகம் சொர்க்கம், எதுக்கு பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட கேள்வி போயிட்டே இருக்கும். அதனால் எது நன்மை பயக்குமோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.